அனுமதி கொடுத்தது தான் வித்தியாசமான விஷயம், விசித்திரமான விஷயங்கிறத இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு அவருக்கு கேள்வியாக வைக்கிறேன். திரு சுதாகரன் இதுவரைக்கும் விடுதலை ஆகல, அவருக்கு வந்து தண்டனை காலம் முடிஞ்சது, இதுவரைக்கும் அபராத தொகை செலுத்தலையா? அவர் விடுதலை ஆகல, என்ன சிக்கல் இருக்கு? ஒன்றும் சிக்கல் இல்லை. அபராத அவருக்கு செலுத்துறதுக்கு எங்களால் முடியவில்லை, அதனால வெயிட் பண்றோம். அது ரெடியானது கட்டிட்டோம். நிகழ்காலத்தின் பரதன் சொல்லிட்டு திரு துணை முதலமைச்சர் முழு பக்கத்துல விளம்பரம் கொடுத்திருக்காரு. அவரால் இப்ப ராவணனால கூட காக்க முடியாதுன்னு சொல்லி நீங்க சொல்லியிருக்கீங்க. அவர் என்ன மாதிரியான சிக்கல்ல இருக்காரு? இபிஎஸ்க்கும் ஓபிஎஸ்க்கும் L3 அளவு கூட பிரச்சனை இல்லை அப்படின்னு இருக்காரு. அவங்களுக்குள்ள ஏதாவது மோதல் இருக்குதா? இல்ல, ராவணனால கூட காக்க முடியாதுன்னு சொல்லல. நான் என்ன சொன்னேன்னா, அவர் பரதரா இருந்ததெல்லாம் உண்மைதான். அம்மா இருந்த காலத்துல இப்படி இருந்திருக்காரு. அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு அவரை முதல்வராக்கின சின்னம்மா முதல்வராக்கணும்னு சொல்லி எல்லாம் கேட்டப்ப பிப்ரவரி 5ஆம் தேதி தானே முன்வந்து சுய விருப்பத்தின் பேர்ல தான் அந்த பரதன் ரோலை பண்ணாரு. அந்த பரதன் அப்படியே ஒரு வாரம் அப்படியே அதே பரதனா நின்றுருந்தாருன்னா மீண்டும் இவங்க, அவருக்கே தெரியும், நானே அவர்கிட்ட பலமுறை சொல்லியிருக்கேன், ஓப்பனாகவும் சொல்றேன், மீண்டும் இவங்க பெங்களூர் போறப்ப இவங்களால பதவி ஏற்க முடியாதப்ப அவர் நிச்சயம் ஆயிருப்பார். ஆனால் அந்த பரதன் தவறான முடிவு எடுத்து இன்றைக்கு ராவணனோட போய் சேர்ந்ததுனால தான் இன்றைக்கு அவர் இதே மாதிரி நிலைமையில் இருக்காரு அப்படின்னு நான் சொன்னேன். பரதன் வந்து ராமரோட இருக்க வேண்டியவர் ராவணனோட போய் சேர்ந்துட்டாருன்னு தான் சொன்னேனே தவிர அவர் ராவணனாலே காப்பாற்ற முடியாது அப்படிலாம் சொல்லலையா. அவர் நிச்சயம் மனசு கஷ்டத்தோடு இருப்பாருங்கிறது எனக்கு தெரியுது, என்னோட உணர்வு, அவ்வளோதான். ஒருவேளை அமமுக தனித்து போட்டியிடும் எந்த இடத்துலையும் குறிப்பிடல, பாஜகவோட கூட்டணி தொடர்பா பாஜக மேலிட முடிவு செய்யும் அப்படின்னு சொல்லி எல்முருகன் சொல்லியிருக்காரு. அப்படியா? ஆமா. அதிமுகவா கூட்டணியில இடம்பெறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அமமுகவாகவே பாஜக கூட்டணியில் இடம்பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு? ரொம்ப டெக்னிக்காக கேட்குறது. நாங்கள் அமமுக தலைமையில் நிச்சயம் கூட்டணி அமையும். நிச்சயம் இந்த தேர்தலில் அமமுக இன்றைக்கு ஆளுங்கட்சிக்கும் நம்ம திமுகவுக்கும் எதிரான மனநிலை நிறைய இருக்கு. திமுக வந்துவிடக்கூடாது, வந்துடணும்னு சொல்லி எப்படி ஒரு நியூஸை ஆர்டிபிஷியலாக இவங்க கிளப்பினாலும் ஆர்கானிக்கா இயற்கையாகவே ஐயோ திமுகவா அப்படின்னு பயப்படுற ஒரு பெரிய அளவு வாக்காளர் மத்தியில் என்ன இருக்கு, அவர்களின் வாக்கு நிச்சயம் அமமுக கூட்டணியின் தலைமையிலான எங்களுக்கு கிடைக்கும் என்கிற நம்பிக்கை எங்கள் எல்லோருக்கும் இருக்கிறது. நிச்சயம் நாங்கள் போட்டியிட்டு அம்மாவின் உண்மையான ஆட்சியை உருவாக்குவோம். அதன் பிறகு நாங்கள் அதிமுகவை வருங்காலத்தில் மீட்டெடுப்போம். அதிமுக பிரச்சனையில அது அவங்க உட்கட்சி விவகாரம், அதுல வந்து பாஜக தலையிடாது, அவங்க பேசி முடிவு எடுத்துக்குவாங்கன்னு சொல்லி திரு எல் முருகன் சொல்லியிருக்காரு. அது ஆமா, அவர் இன்னொரு கட்சி விவகாரத்தில் எப்படி தலையிடுவாரு? அது மாதிரி எங்க கூட்டணியில் நீங்க கேட்டீங்க பாஜக வருமானு, எங்கள்கிட்ட யாரும் வந்து அது மாதிரி பேசல, நாங்களும் அவங்கள்ட்ட பேசல. பேசாத ஒரு விஷயத்த பொய்யா நான் சொல்ல முடியாது. ஒருவேளை திரு பன்னீர்செல்வம் திருமதி சசிகலாவோட ஆதரவு நிலைப்பாடு எடுத்தா நீங்க வரவேற்பீங்களா? நிச்சயம் வரவேற்பேன். பரதன் ஆயிட்டாருன்னு நினைச்சுக்கோ சார். ஒருவேளை பேசினா இது வரைக்கும் யாரும் பேச்சுவார்த்தை நடத்தல அப்படின்னு சொல்றீங்க, பேச்சுவார்த்தை நடத்தினா உங்க கூட்டணியில பாஜக இடம்பெறுமா? ஒரு யூகத்துக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லக்கூடாது. நீங்க கேட்கறது அத்தைக்கு மீசம் முளைச்சா அது மாதிரி நீங்க கேட்குறீங்க. ஒன்று நடக்காத ஒன்றை இன்றைக்கு மழை பெய்ச்சாருங்கன்னா குடை எடுக்காம போறீங்களேன்னு கேட்டால் மழை பெய்யிட்டு பிறகு அப்புறம் குடையை பற்றி யோசிப்போம். பெய்யுதுன்னு பார்க்குற மாதிரி தான். அதிமுகவையும் அமமுகவையும் இணைக்க பாஜக வந்து ஒரு தூண்டுகோலாக இருக்கு, ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதனால எங்கள்கிட்ட யாருமே அப்படிலாம் எந்த ப்ரெஷரும் பண்ணல, எந்த அழுத்தமும் யாரும் கொடுக்கல. போய் சொல்லக்கூடாதுல்ல. கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்தார். நேரலை காட்சிகளை பார்த்தோம். செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்னர். அட்டிகா கோல்ட் கம்பெனிக்கு வாங்க. அட்டிகா கோல்ட் கம்பெனில உங்க தங்க நகைகளை அன்னைக்கு ஆன்லைன் ரேட்டுக்கே வாங்கி உங்களுக்கு ஒரே நிமிஷத்துல பணமா கொடுத்துருவாங்க. Attica Gold Company.